Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC. சென்னையில் வானவில் சுயமரியாதை என்ற தலைப்பில் மேளதாளம் கொண்டாட்டம் என பிரம்மாண்ட பேரணி நடந்து முடிந்துள்ளது. இதன் பின்னணி குறித்து விரிவாக தற்போது பார்க்கலாம். தன்பாலின ஈர்ப்பாளர்கள், திருநங்கைகள், திருநம்பிகள் உள்ளிட்ட LGBTQ அமைப்பின் பால் புதுமையினர் சமூகத்தில் சந்திக்கும் புறக்கணிப்புகள் ஏராளம். சமத்துவம், சம உரிமை பேணும் இவர்கள் சென்னையில் வானவில் சுயமரியாதை என்ற பெயரில் பிரம்மாண்ட பேரணி ஒன்றை நடத்தினர். இதில் நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பால் புதுமையினர் வந்து குவிந்த நிலையில் மேல தாளம் முழங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என களை கட்டியது. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் பால் புதுமையினருக்கான பெருமை மிகு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. உலகமெங்கும் இந்த மாதத்தில் நடப்பது போல் சென்னையிலும் நடந்த பேரணியில் தங்களுக்கான உரிமைகளை முழக்கமாக முன்வைத்த பால் புதுமையினர் விழிப்புணர்வு பதாகைகளையும் ஏந்தி கொண்டாடி மகிழ்ந்தனர். சமூகத்தில் தொடர் புறக்கணிப்புகளை சந்தித்து வரும் தங்களது உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும், நாங்களும் மனிதர்கள்தான் என இதில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். பாருங்க, இவ்வளோ பெரிய சென்னை மகாநகரத்தில், இவ்வளோ பெரிய சிட்டியில் நாங்கள் இப்படியெல்லாம் நடந்திருக்கு. ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாங்க. இன்னும் சென்னையே மாறல. ஸோ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் கிராமங்களும் மாறும், இன்னும் கிராமத்தில் ஜாதி மதமே மாறல, எப்படி எங்களை ஏற்றுப்பாங்க? நாங்கள் எவ்வளவோ எக்ஸ்போஸ் பண்ணாலும் நோ யூஸ். நாங்களாக வாழ்கிறோம். யார் எங்களை குற்றப்படுத்தினாலோ, வேதனைப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நாங்கள் போடுவோம். எங்களுக்கு நாங்கள் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது எங்க இஷ்டம். நீதிமன்றமே பால் புதுமையினருக்கான உரிமைகளை வரையறுத்து கொடுத்திருந்தாலும் தங்கள் மீதான பார்வை சமூகத்தில் மாறவில்லை என்கின்றனர். கண்டிப்பா பெற்றோர்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்க குழந்தை ஏத்துக்கோங்க, உங்க குழந்தை நீங்களா ஏத்துக்கோங்க. ஒரு திருநங்கைன்னு தெரிஞ்ச உடனே ஒரு குழந்தை வெளியே துரத்துறதா இருக்கட்டும், அந்த குழந்தை மன ரீதியா, உடல் ரீதியா, குறிப்பா பாலியல் ரீதியா எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் யாசகம், பிச்சை கேட்கறது. ஏன் இப்படிலாம் இருக்காங்கன்னா நாம தான் முதல் காரணமா இருக்கும். மாற்றத்தை நம்ம கிட்ட இருந்து கொண்டு வரோம். குறிப்பா பெட்ரோல் கிட்ட தான் எடுத்து வந்தே தீரணும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, நீங்களா ஏற்றுக்கோங்க. ஸோ என்னோட ஃபேமிலி நான் அக்செப்ட் பண்ணனால தான் நான் இப்போ இங்கே நல்ல பொசிஷனில் இருக்கேன். ஒரு MNCல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லவ் இஸ் லவ்ங்க, அதான் என்டையர் நோஷனே. லைக் இப்போது ரெண்டு பேத்துக்கு இருக்க பிளாட்டோனிக் லவ்வை வந்து நம்ம நார்மலாக பார்க்குறோம். அது ஏன் ரொமான்டிக் லவ்வாக இருந்தால் நம்ம ஏன் தடுக்கணும்? லைக் எது சரி எது தப்புன்னு சொல்கிறதுக்கு நாமளும் மனுஷங்க தானே, நம்ம என்ன சுப்பீரியராக வந்திருக்கோம். ஸோ லவ் இஸ் லவ். ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் மக்களுமே லைக் அவங்க எப்படி வேணாலும் ஃபீல் பண்ணலாம். இப்போ நான் விமனாக பிறந்து விமனாக ஃபீல் பண்ணுறேன்னா அது எவ்வளோ வேலிடோ அதே அளவுக்கு தான் ஒருத்தங்க விமனாக பிறந்து மேனாக ஃபீல் பண்ணாலும் இல்லை ஜெண்டர் இல்லாமல் ஃபீல் பண்ணாலும் அதுவும் வேலிட். மற்றவங்களோட ப்ரைவேட் லைஃப்பில் வந்துட்டு நம்ம கொஸ்டின் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் நமக்கு ரைட்ஸ் கிடையாது. until unless it's affecting other person. மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணாதப்போ நம்ம அதை கேட்க வேண்டிய தப்பு, நம்ம மூக்கு நுழைக்கிறது தப்பு தானே. ஸோ அவமரியாதை, புறக்கணிப்புகள் என அனைத்தையும் கடந்து தாங்கள் சார்ந்த துறைகளில் பால் புதுமையினர் சாதிக்க தொடங்கிவிட்டனர். இருந்தபோதும் அவர்களுக்கு அரசு தரும் சலுகைகள் போதுமானதாக இல்லை என்கிற ஏக்க குரல் எழாமல் இல்லை. மூன்றாம் பாலினர் கிளினிக் அப்படின்ற ஒன்று கவர்மெண்ட் மூலியமாக செயல்பட்டு வருது தமிழ்நாட்டிலையும் மதுரையிலையும். அது மற்ற மாவட்டங்களுக்கும் கொண்டு போகணும். அது மாத்திரம் இல்லாமல் வெறும் வெள்ளிக்கிழமை மாத்திரம் இல்லாமல் மற்ற நாட்களிலும் அட்லீஸ்ட் வாரத்தில் 3 நாட்களாவது இந்த மருத்துவமனைகள், இந்த கிளினிக்குகள், பிரத்யேக கிளினிக்குகள் இயங்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். அவங்க வீட்டை விட்டு வெளியேற்றப்படும் பொழுதோ அல்லது வெளியேறி வரும்பொழுதோ அவர்களுக்கான ஒரு சேஃப் ஸ்பேஸ் இல்லை. அதனால அவங்களுக்கு ஒரு ஷார்ட் ஸ்டே ஹோம் வந்து கவர்மெண்ட் மூலியமாக கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாக கொடுக்கப்பட்ட அந்த ஸ்மைலி திட்டத்தின் மூலியமாக கொடுக்கப்பட்ட அந்த கரிமா கார்ன்றது இப்போதைக்கு செயல்படாமல் இருக்கு. சமூகத்தில் தங்கள் மீதான பார்வை மாறுவதோடு தங்களது கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதே பால் புதுமையினரின் கோரிக்கையாக உள்ளது.
தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் லோகநாதன். மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம். Accredited A+ by NAC.